வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 17. பிரசாத்தின் கடையில் சிறிது நேரம் இருந்துவிட்டு பிறகு கோவிலுக்கு செல்லலாம் என அத்தையை சமாதானப்படுத்தி அழைத்து வந்த சுவாதி அந்த எண்ணமே இல்லாதவள் போல் அடுத்து அவனையும் தங்களுடன் கோவிலுக்கு அழைத்தாள். பிரசாத் அவளுடனான நெருக்கத்தை தவிர்க்க பல விதங்களில் முயல அதையெல்லாம் அழகாக இடைவிட்டி அவள் குருவிற்கும் அலைபேசியில் அழைத்து நேராக தம்பியின் கடைக்கு வர சொல்லிவிட்டாள். வீட்டினர் அனைவருக்குமே அவனுடைய வேதனை தெரியும் என்றாலும் தாங்கள் பார்த்து வளர்ந்த பெண்ணின் மீதான பாசத்தில் அவள் எதிர்பார்ப்பை ஒதுக்க முடியாமல் அவளுக்கு இசைவாக நடந்து கொண்டனர். சுவாமி தரிசனம் முடிந்து ஊருக்கு திரும்பும் பொழுது பிரசாத்தின் வண்டியில் வேகமாக சுவாதி ஏறிக்கொள்ள குருவின் வண்டியில் கற்பகம் ஏறிக்கொள்ளுமாறு ஆனது. தனக்குள் பெருகும் ஆற்றாமையை மறைத்து முகம் மாறாமல் அவளுடன் பழகுவதற்கு மிகவுமே சிரமப்பட்டான் பிரசாத். தீவிரமான பாவத்துடன் மௌனமாக சாலையில் கவனம் செலுத்தி வந்தவனின் பக்கவாட்டு முகத்தை ஆழ்ந்து கவனித்தவள் மெல்ல அவனிடம் பேச்சு கொடுத்தாள். மாமா. தன்னிலை மீண்டவன் என்னம்மா என்றான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே, நாளைக்கு பேசலாமா? தனியா பேசணுமா என திடுக்கிட்டவன் என்ன எதுக்கு என்று தடுமாறினான். என்னோட லைஃப் பத்தி தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் என்றாள் சுவாதி. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ ஸ்ரவன் கிட்ட தானே என்று பிரசாத் தயக்கத்துடன் இழுக்க, இப்ப அண்ணாவே அண்ணிய பத்தி பயங்கர குழப்பத்துல இருக்கான். இதுல நானும் ஏதாவது பேசி கஷ்டப்படுத்த வேணான்னு பாக்குறேன் என்றாள் வேகமாக. ஓ என்றவன் சட்டென்று வண்டியின் வேகத்தை குறைத்து அவளிடம் திரும்பி அவசர பார்வை ஒன்றை செலுத்திவிட்டு முன்புறம் கவனத்தை திருப்பி, ஏன் சுவாதி, அந்த பையன் மறுபடியும் உன்னை ஏதாவது தொந்தரவு பண்றானா? எதுனாலும் மறைக்காம சொல்லிடு, அமைதி அந்த பிரச்சனையை வளர விட்டுறாத என்றான் படபடப்புடன். தன் நலன் கருதி பதறும் அவனிடம் அதெல்லாம் எதுவுமில்லை என உண்மையை கூறி சமாதானம் செய்ய துடித்த மனதை அடக்கி, அது நான் நாளைக்கெல்லாம் தெளிவா சொல்றேன். அத்தையோட முன்னாடி எல்லாத்தையும் பேச முடியாது. அண்ணனுக்கு அப்புறம் நீங்க தானே சின்ன வயசுல இருந்து என்கிட்ட உரிமையா பழகுவீங்க, அப்ப நான் உங்ககிட்ட தானே எல்லாத்தையும் சொல்ல முடியும் என்றால் சலுகையாக. இப்படி கூறினால்தான் இவன் தனக்கு இசைந்து வருவான் என்று எண்ணி அவள் சொல்ல அவனும் அதற்கேற்ப ஒத்துக்கொண்டான். சில வருடங்களாகத்தான் அவளை குமரி பெண்ணாக எண்ணி மனம் நேசித்தாலும் பிறந்த நாள் முதலாக தங்கள் வீட்டின் கடைக்குட்டி பெண் என்று அவள் மீது பாசம் வைத்த நெஞ்சம் மற்றதை பெண்ணுக்கு தள்ளி அவளுக்கு எதுவும் ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது என்று பரிதவித்தது. நாளை காலையில எங்காவது வெளியில போலாமா என்று சுவாதி ஆர்வமாக வினவ பிரசாத் உடனே மறுத்தான். இல்ல வேணாம், அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. ஏ என்னடா இதென்ன சென்னையா? அண்ணன் தங்கச்சி இல்லாம முறப்பையன் முறப்பண்ணா இருக்கவங்க தனியா வெளியே சுத்தினா ஊர்ல ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆமா, அவங்களுக்கு எல்லாம் வேறு வேலை என்ன என்று சலித்தவள், வர வழியில ஒரு கண்காட்சி பார்த்தோமே, நாளைக்கு சாயங்காலம் அங்கே போறோம்னு சொல்லிடலாம் என்றால் ஐடியா மணியாக. சொல்லலாம் தான் ஏன்னா அவன் இழுக்க, போங்க மாமா, இதுக்கு நீங்க என்கிட்ட மாட்டேன்னு சொல்லிருக்கலாம் என முகத்தை சுருக்கினாள் சுவாதி. ஏய் சரி, அமுதன வேணும்னா நம்ம கூட கூட்டிட்டு போலாம் என்று முடித்து வைத்தான் பிரசாத். இரவில் துளி உறக்கம் வரவில்லை அவனுக்கு. மனம் முழுவதும் மறுநாள் சுவாதி தன்னிடம் என்ன பேசப் போகிறாள் என்றே கவலையாக இருந்தது. ஒருபுறம் அவளை ஒருதலையாக காதலித்து கொலை செய்கின்ற அளவிற்கு துணிந்தவனால் ஏதும் ஆபத்தா, அல்லது தன்னவளின் மனம் வேறு யார் மீதாவது மையம் கொண்டு விட்டதா என்று சற்றே கலக்கமாக உணர்ந்தான் பிரசாத். இவனுடைய வீட்டில் இவனை கடைசி குழந்தையாக பிறக்கவும் தன் உடன்பிறப்புகள் முதற்கொண்டு ஸ்ரவணமே இவனை விட ஒரு வயது மூத்தவன்தான். அனைவரும் இவனை சின்ன பிள்ளையாக கொண்டாடிய நிலையில் இவனை விட 6 வயதில் சிறியவளாக சுவாதி பிறந்து தான் பெரியவனாக உணரவும் இவனுக்கு ஒரே கொண்டாட்டம் ஆகி போனது. தாய் தந்தையுடன் மாமன் ஊருக்கு சென்று பிறந்த குழந்தையாக குட்டி குட்டி கை கால்களுடன் அழகிய ரோஜா பூவாக அவளை மருத்துவமனையில் கண்டதிலிருந்தே அவள் மீது அவனுக்கு அலாதி பிரியம்தான். அந்த சிறிய வயதில் மாமன் மகள் என்றாலும் உரிமை உள்ள உறவாக தன் வீட்டு குழந்தை என்ற ஒன்றிலேயே இவன் விடுமுறையில் ஊருக்கு சென்றாலும் சரி, அவர்கள் இங்கே வந்தாலும் சரி, அவளுக்கு அரணாக நின்று வேடிக்கை விளையாட்டு காண்பித்தபடி அவளை சுற்றி சுற்றி வருவான் பிரசாத். குரு, ஸ்ரவன், சீதா என்று ஒரு அணி என்றால் அப்பொழுது அவர்களுடன் கலந்து கொண்டாலும் பெரும்பாலும் தன் பாசத்திற்கு உரியவளிடம் இருக்கத்தான் அவனது மனம் விரும்பும். எந்த குழந்தையும் தன்னை நேசித்து பாசம் காட்டும் உறவைத்தான் அதிகமாக நெருங்கும். சுவாதியும் அதற்கு விதி விலக்கல்ல. பிரசாத்தின் வேடிக்கை விளையாட்டிற்கும் பேச்சிற்கும் அடிமை அவள். ஊருக்கு சென்றால் போதும், அவளுடைய பிரசாத் மாமாவோடுதான் பெரிதும் பொழுதை கழிக்க விரும்புவாள் பெண். இவ்வாறான பிள்ளைகளின் பாசம் அடுத்த நிலைக்கு தாவ ஏதுவாக 13 வயதில் சுவாதி பூ பெய்தினாள். சுவாதியின் அன்னைக்கு உடன்பிறப்பு யாரும் இல்லாததால் பெண்ணிற்கு குடிசை கட்ட என மாமன் முறையை எதிர்பார்த்த பொழுது
அந்நேரம் விநாயகம் சற்று உடல்நல குறைவால் அவதி உற்றிருக்க குருவும் கல்லூரி சுற்றுலா சென்றிருந்தான். அடுத்து மாமன் முறையிலிருந்து பிரசாத்திற்கே அந்த வாய்ப்பு கிட்டிட தாய் மற்றும் சகோதரியுடன் மாமன் வீட்டிற்கு வந்தவன் மகிழ்ச்சியோடு சுவாதிக்கு குடிசை கட்டினான். இயல்பாக தங்கள் வீட்டு பெண்ணின் சுபகாரியம் என்றே பூப்புனித நீராட்டு விழாவிலும் குரு ஸ்ரவனோடு இணைந்து உற்சாகமாக வலம் வந்து கொண்டிருந்தான் அவன். சுவாதியின் மீது அளவற்ற பாசம் கொண்டிருந்த அவனின் கபடமில்லாத தூய்மையான மனதை நேசத்திற்கு இட்டு சென்றது உறவினர் ஒருவரின் கல்மிஷ பேச்சுதான். என்னப்பா, மாமா பொண்ணுக்கு குடிசை கட்டி பரிசம் போட தயாராயிட்டியா என்றார் தன்னிடம் தனிமையில் மாட்டிய அவனிடம். என்ன என்று ஒன்றும் புரியாமல் விழித்தவனை, அட என்னப்பா முழிக்கிற, கையில லட்டாட்டம் மாமா பொண்ணு இருக்கும்போது அசல்ல இருந்து பொண்ணு எடுக்கலாம் நினைச்சிட்டீங்களா என்ன என்றவனை மேலும் கேலி செய்தார் அவர். அதுவரை அவளை அதுபோல எல்லாம் எண்ணி பார்த்திராதவனுக்கு அவரின் பேச்சு விகல்பமாக தெரிய எரிச்சலை வெளிக்காட்டாது அடக்கப்பட்ட கோபத்துடன் நாசுக்காக விலகி சென்றான் அவன். ஆனால் அவர் விதைத்த விதை அவனுடைய இதயத்தின் அடி ஆழத்தில் அழுந்த புதைந்து விட்டதை அவன் அப்பொழுது அறியவில்லை. காலங்கள் உருண்டோட அதன் பிறகு பிரசாத் சுவாதியை பார்த்த பார்வையில்தான் பாசத்தை கடந்து நேசம் தோன்றவில்லையே தவிர மனதில் அவ்வப்பொழுது எழுகின்ற வினாவினை அவனால் தடுக்க இயலவில்லை. சுவாதி தனக்கு மனைவியாக வந்தால் தன் வாழ்வு எப்படி இருக்கும்? சந்தேகமே இல்லாமல் நன்றாகத்தான் இருக்கும். இருவருக்குமே ஒருவரின் அருகாமை மற்றவருக்கு பிடிக்கும். கண்டிப்பாக எங்களுக்குள் எந்தவித சண்டை சச்சரவுகளும் தோன்றாது. அவளுக்காக நான் எதையுமே விட்டு கொடுத்துதான் போவேன். அவளுக்கு எந்த குறையும் வராமல் நன்றாக பார்த்து கொள்வேன். தனக்குள் எழுகின்ற உறுதியெல்லாம் காதலால் இல்லை, அவள் மேல் கொண்ட அன்பினால் என்பது அவனுக்கு புரிந்த பொழுதும் அதில் தவறு ஏதும் இருப்பதாக அவனுக்கு தோன்றவில்லை. ஒரு திருமணத்திற்கு அன்பும் நம்பிக்கையும் கூட முக்கியம்தானே. அது இருக்கின்றது என்கிற பொழுது தாராளமாக மனம் புரிந்து கொள்ளலாம் என்றே நினைத்தான் அவன். சுவாதியின் மீது காதல் பார்வைதான் செலுத்தவில்லையே தவிர இவள் என்னவள் என்கிற ஆசை இவனுக்குள் நாளுக்கு நாள் கொழுந்து விட்டு எரிய துவங்கியது. அவளும் அதற்கு ஏற்றாற் போல இன்னமும் குழந்தை பெண்ணாக அவனோடு நெருங்கி உறவாடி கொண்டிருந்தாள். யாரிடமும் வெளிப்படுத்தாமல் தனக்குள் அவன் மறைத்து வைத்திருந்த ரகசியம் ஒரு நாள் கற்பகத்திடம் சிக்கிக் கொண்டது. அவரிடம் சிறிதும் மறைக்காமல் தன் மனதின் ஆசையை ஆவலாக வெளிப்படுத்தியவன் எதிர்பார்ப்போடு தாயை பார்க்க அவரோ சிறிது குழப்பத்தில் ஆழ்ந்தார். தம்பியின் மகள் மீது மிகுந்த பிரியம் வைத்திருப்பவர்தான் என்றாலும் மனிதர்கள் மனது ஒவ்வொரு வகையிலும் பெரிய விந்தைகள் நிறைந்தது. இதில் தம்பி, அவன் மனைவி சுவாதி என சம்பந்தப்பட்டவர்களின் எண்ணம் தெரியாமல் இவனை தூண்டிவிடக்கூடாது என்று கவனமாக யோசித்தவர் மாமாவிடம் பேசிவிட்டு முடிவு சொல்கிறேன்டா என நழுவி கொண்டார். தன் மீது அன்பு வைத்திருக்கும் மாமாதானே, கண்டிப்பாக மறுக்க மாட்டார் என்று இவன் உறுதியாக நம்ப சுவாதியின் அப்பாவோ சற்று தயங்கினார். குருவிற்கு அப்பொழுதுதான் திருமணம் முடிவாகியிருக்க முகூர்த்தப்பட்டு எடுக்க என்று சென்னை வந்த கற்பகம் தன் தம்பியின் காதில் நாசுக்காக விஷயத்தை போட்டார். அவருக்குமே சுவாதியை தன் வீட்டுக்கு மருமகளாக அழைத்துக் கொள்ள மிகவும் ஆசைதான். அக்கா, நான் சொல்ல வர்றத சரியான கோணத்துல சிந்திச்சு பாரு. நான் அதை முழுக்க முழுக்க நம்ம பிரசாத்துக்காகத்தான் சொல்றேன் என்று தன் மனதில் பட்டதை எடுத்து கூறினார் அவர். அந்த நேரத்தில் 18 வயது பருவ பெண்ணாக சுவாதி பொறியியல் முதலாம் ஆண்டு இறுதியில் இருக்க, பிரசாத்தோ படிப்பில் ஆர்வம் இல்லாததால் ஐடிஐயில் ஆட்டோமொபைல்ஸ் போதும் என நிறுத்திவிட்டு தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலையில் இருந்தான். அப்பொழுது அவர் தடுமாறும் விஷயமாக கல்வி தகுதிதான் இருந்தது. நாளை பின்ன பிள்ளைகளுக்கு மனசுக்குள்ள படிப்பு சம்பந்தமா ஏற்றத்தாழ்வு வந்துச்சுன்னா உறவுகளுக்குள்ளயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கசந்துடக்கூடாது. இப்ப ஏதோ ஒரு ஆர்வத்திலையும் பாசத்திலையும் திருமணத்தை முடிச்சுட்டு எதிர்காலத்துல அவங்க வருந்துற மாதிரி நம்மளே அமைச்சிட வேணாக்கா. நான் சொல்றத நீ தவறா எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிற? இல்ல, உன் பொண்ணை நீ கொடுத்தே ஆகணும்னு நீ சொன்னா நான் தயாரா இருக்கேன்க்கா. உன்னை விட வேற யார் அவளை நல்லபடியா பாத்துக்க முடியும்? இதுக்கு மேல நீதான் முடிவெடுக்கணும் என முடித்து விட்டார். ஆனால் கற்பகத்திற்குத்தான் பெரும் குழப்பமாக போய்விட்டது. தன் தம்பி மகள் மீது ஒரு புறம் ஆசையும், அவன் சொல்வது போல படிப்பு குறைவு என்று சுவாதிக்கு வருத்தமோ அல்லது பிரசாத்திற்கு தாழ்வு மனப்பான்மையோ தோன்றிவிட்டால் என்ன செய்வதென்று தவித்தவர் இறுதியில் தம்பியின் பேச்சிற்கே உடன்பட்டு விட்டார். என்ன ஒன்று, சுவாதியின் மீது ஆசையை வளர்த்து கொண்ட மகனை எண்ணித்தான் அவருக்கு வருத்தமாக இருந்தது. பிரசாத் மனம் நோகாதபடி நிலைமை எடுத்து கூறியவர், இன்னும் உன் கல்யாணத்துக்கு எல்லாம் காலம் கிடக்குதுடா. இப்பவே இதை பத்தி யோசிச்சு குழம்பாம உன் தொழில பாரு என திசை திருப்பினார் கற்பகம். தனக்கும் சுவாதிக்கும் இடையே இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு மிக்க காரணம் தடையாக அமையும் என்பதை எதிர்பார்த்திராதவன் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக மனதில் வளர்த்து கொண்ட ஆசையை ஜீரணிக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டான். தோட்டம் பண்ணை என்று இதுவரையிலும் வசதிக்கு குறைவில்லாமல் வாழ்ந்து வந்த அவனுக்கு தன் தகுதியான படிப்பை பற்றி பெரிய குறையாக தோன்றவில்லை.
அண்ணன் முதுகலை முடித்து கல்லூரி விரிவுரையாளராக சென்ற பொழுதும் இவனுக்கு பிடித்தமான தொழில் படிப்பை முடித்தவனுக்கு இன்று மாமன் மகளின் கரம் பிடிக்க அதுவே தடையாகி போனதை எண்ணி நெஞ்சில் வேதனை எழுந்தது. சரி, இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம், இதை நான் ஏத்துக்கிட்டு தான் போகணும் என்று தன்னை சமாளிக்க முயன்றவனுக்கு குடும்பமும் ஒத்துழைக்க அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தான் அவன். படிப்பை சரியாக முடிக்கவில்லை என்றால் என்ன, சராசரி வாழ்க்கை என மற்றவர்கள் பார்வையில் கீழிறங்கி தெரிவதற்கு பதில் நாம் சொந்தமாக தொழிலில் ஈடுபட்டு நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும் என்கின்ற உத்வேகத்தில்தான் நகரத்தில் குறிப்பிட்ட நிறுவனத்தின் டீலர்ஷிப்பை ஏலத்தில் எடுத்து புதிதாக ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஒன்றை ஆரம்பித்து நடத்தி வருகிறான் பிரசாத். இறப்பதற்கு சில காலம் முன்னர் சுவாதியின் தந்தை கூட அவனை தனிமையில் சந்தித்து தன் மீது எதுவும் வருத்தமா என்று அக்கா மகனிடம் கவலையோடு வினவினார். உண்மை சொல்ல வேண்டும் என்றால் அவர் மீது இவனுக்கு சற்று வருத்தம்தான் என்றாலும் அவரின் சொல்லில் உள்ள நியாயம் புரிந்ததால் மறுத்து தலையசைத்து விட்டான். அதுபோல தன் அக்கா பிள்ளைகளின் மேல் அவர் எவ்வளவு பாசம் வைத்துள்ளார் என்பதும் அவனுக்கு நன்றாக தெரியும். படித்துக் கொண்டிருக்கும் பெண்ணின் மனதில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் கனவுகள் இருக்கிறதோ அதை நாம் பொசுக்கிவிடக்கூடாது என்றுதான் அவர் தயங்குவது என்பதை உணர்ந்து கொண்டவனும் தன்னால் முடிந்தவரை சுவாதியிடம் இருந்து ஒதுங்கி போக ஆரம்பித்தான். சுவாதியை பிரசாத்துடன் அனுப்பி வைக்க கற்பகத்திற்கு சுத்தமாக விருப்பமில்லை. ஏற்கனவே மகன் இப்பொழுதுதான் பழைய நினைவுகளிலிருந்து மீண்டிருக்கிறான். இவள் வேறு அது புரியாமல் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறாளே என அவர் பெரிதும் தயங்க, நான் மாமா கூட போறதுல என்ன தப்பு என்று சுவாதி ஒரு புறம் தர்க்கம் செய்ய தான் அத்தனையும் பார்த்துக் கொள்வதாக அம்மாவை சமாதானப்படுத்தி அமுதனையும் உடன் அழைத்துக் கொண்டு கிளம்பினான் பிரசாத். கண்காட்சியில் இருவருக்கும் பிடித்தமான ரைடில் எல்லாம் அழைத்து சென்றான். அங்கிருந்து கிளம்பி ஒரு உயர்தர உணவகத்தின் முன் வண்டியை நிறுத்தினான். வாவ், இது பைபாஸ்ங்கிறனால இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்டா மாமா என்று வியந்தாள் சுவாதி. அவளிடம் உருவளித்தவன் அமுதனை கைகளில் தூக்கி கொண்டு, ஆமா, இப்பதான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க, வா உள்ள போலாம் என்று நடந்தான். தங்களுக்கான தனிமையை தேடி ஃபேமிலி ரூமில் அமர்ந்தவர்கள் வேண்டுகிற உணர்விற்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு ஓய்வாக சாய்வாக அமர்ந்தனர். தனது அலைபேசியை உயிர்ப்பித்து கார்ட்டூன் வீடியோ ஒன்றை ஓடவிட்டு அமுதனின் கைகளில் கொடுத்த பிரசாத் சுவாதியை நேருக்கு நேர் நோக்கினான். இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை? அது என்று தடுமாறியவள் தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வர இரு கைவிரல்களையும் ஒன்றாக இணைத்து மெதுவாக நெருக்கிக் கொண்டாள். சுவாதியின் தயக்கமும் தவிப்பும் பிரசாத்தை பெரிதும் சோர்வடைய செய்தது. ஏதாவது பிரச்சனைனா இவ முகத்துல கவலையும் பயமும் தானே வந்திருக்கணும். ஆனா இத்தனை தூரம் சொல்ல தயங்குறத பார்த்தா காதலே தானா? அவளை பேச சொல்லி ஊக்குவிக்க தைரியம் இல்லாமல் அவளாக பேசட்டும் என்று அமைதி காத்தான் அவன். மாமா, அது பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல என மென்றும் விழுங்கினாள். மேலும் தவிப்புடன் சுற்றிலும் விழிகளை அலைய விட்டவள், நீங்க இன்னமும் என்ன காதலிக்கிறீங்களா என ஒருவாறு கேட்டுவிட்டு இதயம் தடதடக்க அவனை ஏறிட்டாள். பிரசாத்தின் முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி வெளிப்பட, இது எப்படி இவளுக்கு தெரியும் என்று திகைத்து போனான். 3 வருடங்களுக்கு முன்பு சுவாதியை மணந்து கொள்ளும் அளவிற்கு மனதளவில் அவன் தயாராக இருந்தாலும் அன்பு கொண்ட அவன் கண்களுக்கு அவள் சிறு பெண்ணாகவே தோன்றியதால் ஒரு நாள் கூட இது போலெல்லாம் பேசி அவள் மனதை கலைக்க விரும்பவில்லை அவன். இத்தனைக்கும் அவள் அப்பொழுது 18 வயது நிரம்பிய பருவ மங்கையாகத்தான் இருந்தாள். ஆனாலும் அவனுக்கு அவளிடம் அதுபோலெல்லாம் பேச தோன்றவில்லை. தன்னிடம் எப்பொழுதும் அதே சிறுவயது வெகுளித்தனத்தோடு விளையாட்டாக பழகும் சுவாதியைத்தான் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். இன்னமும் இருதலை கொள்ளி எறும்பாக அவள் மீது கொண்ட ஆசை ஒரு புறமும், பொறியியல் முடித்து முழுதாக பட்டதாரி ஆகிவிட்ட அவளின் எதிர்பார்ப்புகள் என்னவோ என்று ஏமாற்றம் மறுபுறமுமாக சுற்றி வருபவனுக்கு அவளுடைய கேள்வி பெரிய திடுக்கிடலை ஏற்படுத்தியது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.